ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கோலாலம்பூரில் இருக்கிற பசார் புடுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பசார் புடுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, நம்ம வந்து உள்ளே போய் பார்ப்போம் எப்படிலாம் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. வாசல்லே சோளம்லாம் இருக்குது, காய்கறிகள், மீன் வகைகள், உடான், ப்ரௌன் உடான் பழங்கள், நம்மளுக்கு தேவையான பொருட்கள், சமையலுக்கு உள்ள தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும். இங்கே உள்ளவங்க வாங்கி சாப்பிட்றதுக்காக இந்த ரோஜா, செண்டோல் அதெல்லாம் இருக்குது. கருவாடு வகைகள், காய்கறிகள் வகைகள் பார்த்துக்கிட்டே வாங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு. இங்கே உள்ள மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதெல்லாம் கோழி, கம்பத்து கோழி பாருங்கள். கம்பத்து கோழி 1 கிலோ ஒரு கோழி 20 வலி, 19 வலி அந்த மாதிரி. இந்த சைட்லாம் வந்து பழங்கள் இருக்கும், பழங்கள் வகைகள் நிறையா இருக்கும். உங்களுக்கு தேவையான பழங்கள்லாம் நம்ம வாங்கிக்கலாம். இந்த சைடு இருக்குது. நம்மளும் பழம் வாங்கணும், ஆனால் என்ன பழம் வாங்குறதுன்னு தெரியல. பப்பாளி இருக்குது, அந்த பக்கம் வந்து மாட்டரிசி, இந்த பக்கம்லாம் இருக்குது. இந்த பக்கம் மாட்டு தலையெல்லாம் இருக்குது. மாட்டுத்தலை, காலு, அப்படியே ரவுண்ட் அடிப்போம் வாங்க. நான் வந்து முதல்ல ஒரு ரவுண்ட் அடித்து எல்லாம் எனக்கு தேவையான பொருட்களை நான் வாங்கிட்டேன். இது வந்து மாட்டரிசின்னு இருக்கும். இதான் வந்து நம்ம கோழி வாங்குற இடம். நம்ம இந்த கடையில் தான் கோழி வாங்குவோம். இந்த கட்டை தான் வாங்கி இதான் வெட்டி கொடுப்பாங்க. இங்கே வந்து இந்த சின்ன பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஓகே, நம்ம வந்து மீன் வகைக்குள்ள போகிறோம். மீன் இதுதான் மீன் வகைகள். எல்லா வகையான மீன்கள்லாம் இருக்கும். இங்கே வந்தாலே ஒரு சத்தமாக தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் எல்லாருமே கூவி ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க. அது நடையில் வந்து வாழைப்பழ கடை, இதெல்லாம் மீன்லாம் நிறையா இருக்குங்க. மீன் வகைகள் என்ன மீன்லாம் தெரில, எல்லாம் வாயில தான் தெரியும். மீன்லாம் வஞ்சன மீன், சீலா மீன் தான் வஞ்சன மீன். அந்த மீன், கனவா, முள்ளு மீன், இதுதான் முள்ளு மீனா என்னமோல மீன் சொல்லுவாங்க. ஒரு ஆள் இங்கே உள்ள நண்டு பார்த்தீங்களா, கருப்பு நண்டு கூட்டமாக தான் இருக்கும். இந்த ஒரு மீன், இறால் வகைகள், நெத்திலி மீனா, இப்படிதான் கூவி ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து எந்த கடையும் இல்லை, எல்லா கடையிலையும் நம்ம வாங்குவோம். எந்த கடையில் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டில் இருக்கோ அதை தான் வாங்குறது. நான் பேசுகிறது கேட்குதான் தெரியல பாருங்க. எதை நண்டு, மீன் வகைகள் இருக்கும். போயிட்டே இருக்குங்க கடை. மார்க்கெட் மட்டும் இது வந்து வெளியே ரோட்டில் தான் போட்டிருப்பாங்க. இதெல்லாமே 12-1 மணி வரைக்கும் தான் இருக்கும். இந்த சைடு வந்துட்டால் வந்து அந்த வெங்காயம் இதெல்லாம் அந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்கும். நான் அந்த மீன் வகையோடு திரும்பி போயிடுவேன். இந்த பார்த்திங்களா முட்டையெல்லாம் இருக்குது, கும்பத்து முட்டையெல்லாம் இருக்கும். கேக்கு, சாப்பாடு, இந்த பாருங்க ஊரம், இந்த பக்கம்லாம் கடை இன்னும் போய்கிட்டே இருக்குங்க. இந்த பக்கம்லாம் நிறையா கடை இருக்குதுலாம். சீனாங்க சாப்பாடு கடை அந்த மாதிரி இருப்பாங்க. எல்லாம் சீனானோட சாப்பாடு தான் இருக்கும். இங்கே இந்த துணிலாம் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டுன்றது உள்ளுக்கு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சீனங்க வர இடம். மார்க்கெட் வந்து அந்த வழியாக இருக்கும். சாப்பாடுலாம் வைப்பாங்க இங்கே, சீன சாப்பாடு இந்த மாதிரி தான். இந்த பக்கம் நான் வந்ததே இல்லை, வீடியோ எடுக்கிறதுக்காக நான் இன்றைக்கி வந்தேன். இந்த பக்கம் காய்கறிகள் இருக்குது. இங்கே பழங்கள்லாம் காய்கறிகள் தான். இது உள்ளுக்கு தான் இங்கே போவாங்க. மார்க்கெட் இருக்கும். இதெல்லாம் இது மீன். அந்த சைடு போவாங்க தெரியல எனக்கும். நான் இவ்வளோ தூரம்லாம் வரமாட்டேங்க. நான் வர்றது வந்து அந்த மீனோட முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவேன். உங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த பக்கம்லாம் நம்ம வந்திருக்கிறோம். இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு கடைசி வரைக்கும் இருக்கும் போல். எத்தாடி அங்கே வரைக்கும் போங்க. புதினாடா தாடா மண்ணா பிளாக்காங். இங்கே உள்ளுக்கெல்லாம் கடைகள்லாம் இருக்குது. புதினாவை தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு மற்றெல்லாம் வாங்கிட்டு போயிட்டேன். இந்த இருக்குது. எங்கே இருக்குது berapa? 3 ikat saya tambah lah. 1 ikat cukup. Ini pun sudah banyak. Dia besar loh ini. Itulah. Ikat dia lagi besar, biasa nggak boleh campur. Mana campur? Tambah. Thank you. Okay, புதினா வாங்கியாச்சு. 38. இந்த பக்கம் என்ன இருக்குப்பா, இவ்வளோ கடை இருக்குண்ணா. போய்கிட்டே இருக்கும் போல. அந்த பக்கம் பூக்கடையெல்லாம் இருக்குது. இது உள்ள கோவிட் டைமில் இது எல்லாமே க்ளோஸுங்க. கோவிட் டைமில் வெளியே ரோட்டில் எந்த கடையுமே இல்லை. நாங்கள் உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே அதுதான் ஒரு பில்டிங்கு. அந்த பில்டிங்கில் போய் பார்ப்போம், ஏதாவது கடை இருக்கான்னு பார்ப்போமே. அந்த கடையில் தான் போய் அங்கே தான் உள்ளுக்கு தான் போய் கோழிலாம் வாங்கணும். இப்போ இங்கே தேங்காய் பால் இருக்குது பாருங்க. இது உள்ளுக்கு தான் போவோம். பசார் புடும் போட்டுருக்கு பாருங்க.
இது உள்ளே போய் தான் நம்ம வந்து கோழி எல்லாமே வாங்குவோம். ஆனால் இங்கேயும் கடையெல்லாம் இருக்குது பாருங்க, உள்ளேயும் கடையெல்லாம் இருக்குது. நம்மால் கடையெல்லாம் இருக்குது பாருங்க. இங்கே வந்து இறைச்சி, இங்கே மட்டன் இருக்குது. இங்கே வந்து நம்மால் கடைகள்லாம் இருக்குது. இது ஆட்டரிச்சி கடை. இதுக்குள்ளே வந்து கோவிட் டைமில் தான் நாங்கள் வருவோம். இங்கே உள்ள கடைகள்லாம் பாருங்க. வெத்தலை எவ்வளோமா? இட்லி 7 இட்லி 6 இட்லி 4 இட்லி 5 இட்லி இருக்கா? குறவாக வேணும், ரொம்ப குறவாக வேணும், ரொம்ப வேண்டாம். ஒரு 2 இட்லிக்கு கிடைக்குமா? கருவேப்பிலாம் இருக்கு. வெத்தலை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சா இனிப்பெலாம் இறங்கிடுவான். இங்கே வந்து வெத்தலையெல்லாம் விற்கிறாங்க. வெத்தலை வேண்டாம் வந்து வாங்கிக்கலாம். நம்மால் கடை தான் இருக்காங்க. தேங்க்ஸ்மா. உள்ளே வந்து நிறைய கடைகள்லாம் இருக்குது. மீன் கடை, முட்டை கடை, கோழி கடை, எல்லா கடையும் இருக்குது. இங்கே வந்து நம்மால் கடைகள் நிறையா இருக்காங்க. ஓகே, இந்த பில்டிங்கில் வந்தால் இங்கே நிறையா வாங்கலாம். இங்கே தான் வெத்தலையெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லா கடையிலுமே வெத்தலை இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து வெளியாகும். வெளியாகிட்டு நம்ம காருக்கு போவோம். காரில் ஒரு ஜீவனை நம்ம வெயிட் பண்ணி வச்சுட்டு வந்தோம். ஆமாம், இதுக்கப்புறம் தாங்க அது வண்டி. நம்ம கிளம்பிடுவோம். ஓகேயா, பக்கம் மார்க்கெட்டு. இதோ பில்டிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பில்டிங். முன்னாடி TRX இது, அங்கே முன்னாடி 118 கீழே மார்க்கெட். இது வந்து இந்த மார்க்கெட் வந்து 1 மணி வரைக்கும் தாங்க இருக்கும். காலையில் 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் தான் இந்த மார்க்கெட் வெளியே ரோட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த பில்டிங்கில் தான் இருக்கும். இந்த பக்கம் நிறைய கடை இருக்குங்க. டைமில் நம்மளுக்கு போகிறதுக்கு வண்டி வந்து ரோட்டில் போட்டு வந்தோம். அதனால் வந்து நம்ம இதோட வண்டியை எடுத்துருவோம். நம்ம வண்டியை கிளப்பிடுவோம். மார்க்கெட்டுக்குள்ளே இருந்து வெளியாயிருவோம். ஆமாம், சரி, சகதியமாக தான் கிடக்கும். மார்க்கெட்னாலே அப்படி தானே. அந்த சைடு போவோம். இந்த சைடு நம்ம வரும். இந்த சைடு அதே தான். சீனா சாப்பாடு, சீனோட அந்தந்த ஐட்டங்கள்லாம் எல்லாமே விற்பாங்க. அந்த சைடு நம்ம போக வேண்டாம். நம்ம இப்படியே போயிடுவோம். பழம் வாங்கலான்னு பார்த்தேன். பழங்கள் வந்து ரொம்ப சரியில்லை. நம்ம வீட்டுக்கு கீழே போய் வாங்கிடுவோம். இதெல்லாம் என்னடா இது, என்னடி தெரியலையே. ஆஹா, காய்கறிகள். வெயில் வந்துருச்சுங்க. வெயில் வந்துருச்சு. வெயில் ஓடிடுவோம். போகும்போது அந்த பக்கம் தானே வந்தோம். ஓகே, நம்ம இப்போ இந்த பக்கம் போவோம். மீன்லாம் பார்த்துட்டு வந்தோம். இந்த பக்கம் வெங்காயம், தக்காளி, கேரட், சையோட முருங்கைக்காய் பார்த்திங்களா, முருங்கைக்காய் இதெல்லாம் விற்பாங்க. கத்தி ஐட்டங்கள்லாம் வேணாங்க வாங்கிக்கலாம். இங்கே வந்து இந்த மாதிரி பக்குள் விற்பாங்க. ஒரு பக்குள் 2 வலி, அப்புறம் 3 எடுத்து 5 வலி அப்படின்னு சொல்லி விற்பாங்க. வண்டி ஜாம் ஆகிடுச்சு. இங்கே உள்ள கூலி பார்த்தீங்களா, இது பக்கார் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பக்கார் சொல்லி இதை வாங்கி சில பேர் மரக்காரங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மீன் வகையில் எல்லா வகையும் இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச மீன் நம்ம வாங்கிக்கலாம். boleh 1 kilo manggi soalnya 2 kilo 10 ya. Boleh dah. Boleh pilih pernah ceritanya ya. 2 kilo flow. Tu main bola. Yalah kecil je. Okey, nama aku nanti sudah dah. Kita nak pilih sore. ஓகே, நம்ம கிளம்பிடுவோம். இதுக்கப்புறம் வந்து பர்ஸில் வந்து காசு இல்லை. இந்த எங்கேயா நல்லா பச்சை பச்சை முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் எல்லாமே இருக்குது. கோழி இருக்குது, கோழி. இந்த பக்கம் மீன். ஓகே, நம்ம வந்து வெளியே அவர்கிட்ட வந்தாச்சு. தக்காளி வந்து 1 கிலோ 3 போட்டு வச்சுருக்காங்க. கெளுத்தி மீன், இக்கன் கிளி சொல்லுவாங்க. இக்கன் கிளி இது பாருங்க, பெரிய மீன். நம்ம வெள்ளிக்கிழமை தான் வருவோம். அப்புறம் இடையில எதுவும் மார்க்கெட் ஜாமான் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கிட்ட இடையிலையும் வருவோம். நம்ம வாங்கிட்டு போவோம். வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே மார்க்கெட்டுக்கு வந்துடுறது. ஓகே, ஃபினிஷ்டு முடிஞ்சு. எல்லாரும் நம்ம வெளியே இங்கே வந்து கார் பார்க்கிங்க்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அங்கே தச்சன்கோவில் பார்க்கிங் எடுத்து வரலாம். நம்மளாம் சும்மா அப்படியே வெளியே போட்டு வெளியே வந்துடுறது பார்க்கிங். பழம் வாங்கலான்னு பார்த்தா பழத்துக்கு வந்து அங்கீஸ் வாங்கியாச்சு. அதனால் இங்கே எப்படி தான் டிராஃபிக்காக இருக்கும். அதெல்லாம் நான் கூட நினைக்கிறேன். செக்யூரிட்டி வேறு கட்டிக்கலாம்.
கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குது போல. வெளியவும் அந்த மாதிரி பழங்கள்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இங்கே எதுவும் வாழைப்பழம் அந்த மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு இந்த வகையான கிழங்குலாம் இருக்கு. ஓகே காய்ஸ், நம்ம வந்து மார்க்கெட் சுற்றி காமிச்சாச்சு. இன்ஷால்லா அடுத்து வேறு எங்கேயா சுற்றி காமிப்போம். நம்ம பார்க்கிங் போட்ட இடத்துக்கு வந்தாச்சு. ரொம்ப கொடூரமாக இருக்குல்ல, மார்க்கெட்டுக்கு இப்படி தான் வரணும். மேக்கப்லாம் பண்ணிட்டு வந்தால் அசிங்கமாக இருக்கும். அதனால் முடிச்சாச்சு, மார்க்கெட் வேலையை முடிச்சாச்சு. ஓகே பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.